ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே லைவ் ட்ரேட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லைவ் ட்ரேட் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 3 வந்து ஒரு 3 ட்ரேட் எடுத்தேன் ஷோ ஷாட். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண அப்புறம் நான் அப்லோட் பண்ணல. சரிங்களா? ஸோ வந்து இன்றைக்கி லைவ் ட்ரேட் எடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த ட்ரேட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 20 ப்ளஸ் வந்து ஒரு 10 ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 6 5 ஓகே ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ட்ரேட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. வீடியோவும் 2 வீக்ஸாக வந்திருக்காது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல, ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 வீக்ஸாக ட்ரேட் பண்ணலை. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சார்ட் எடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் இல்லாத வந்து இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ பர்சன்டேஜ்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ 5 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தான். சார்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான சார்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது, ஒரு ட்ரேடுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், நம்மளோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டைமிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த பேரில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு ப்ராப்பரான சார்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டில் பையரும் செல்லரும் என்ன பண்ணுறான், அவனோட பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணுறான், எந்த மாதிரி அவன் மூவ் ஆகிறான், ட்ரெண்டு எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, எந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்குது, பையர் பவர்ஃபுல்லாக இருக்கானா செல்லர் பவர்ஃபுல்லாக இருக்கானா. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா யார் பவர்ஃபுல்லாக இருக்கான், எந்த ட்ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ தான் நம்மளால் ட்ரேடு ஷோ ஷாட் எடுக்க முடியும். சரிங்களா? இல்லைனா வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ பெரிய பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். சரிங்களா? அவனோட பவர் கொடுத்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். அது எந்த இடத்துல பாருங்கள், அதே லெவலில் இங்கே செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். சரிங்களா? இந்த இடத்துல செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். திரும்ப அதே இடத்துல திரும்ப செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான் அதே லெவலில். ஆனால் செல்லர் எவ்வளோ தூரம் கீழே ஸ்ட்ராங்காக வந்திருக்கானோ அதே போல் வந்து இங்கே பையர் பவர்ஃபுல்லாக மேலே போயிருக்கான். சரிங்களா? பையர் மேலே போனது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டபுள் டாப் பேட்டர்னு ஃபாலோ பண்ணியிருக்கான். டாப் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர் அதே லெவலில், இந்த லெவலில். ஸோ இந்த லெவலில் வந்து செல்லர் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஆனால் கீழே இருக்கிற பையர், இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு உண்டான பையர் மேலே ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான். இது வந்து நார்மல் பேசிக்காக வந்து ஒரு ட்ரெண்டில் என்ன நடக்குது, என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஓகே, நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய கேண்டில் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே டபுள் டாப் ஃபாலோ பண்ணிவிட்டு பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான். அது மொமெண்டம் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபாலோ பண்ணிட்டு தான் பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான் பவர்ஃபுல்லாக. டபுள் கேண்டில் தான் ஃபாலோ பண்ண முடியுது அவனால். ஸோ வந்து செல்லர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. சரிங்களா? அங்கே பாருங்கள், திரும்ப இந்த லெவல் வந்து செல்லர் என்ட்ரி ஆனால் அவனால் பிரேக் அவுட் பண்ண முடியல. பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னாலும் கேப் டவுன் ஆகிட்டும் பையர் என்ட்ரி மேலே போயிருக்கான். சரிங்களா? இந்த லெவல் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லெவல் வந்து செல்லரால் பிரேக் அவுட் பண்ண முடியல. அதே போல பாருங்கள், இப்போது இந்த லெவலில் செல்லர் பிரேக் அவுட் பண்ணிட்டான். சரிங்களா? இப்போ வந்து நான் மார்டிங்கல் ட்ரேட் வந்து இங்கே எடுக்கிறேன். ஐ மீன் வந்து இதே கேண்டிலில் நான் பையருக்கு ட்ரேட் எடுத்துருக்கிறேன். 30 செகண்டுக்குள்ளவே எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ 100% கண்டிப்பாக பையர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பையர் அவன் கேண்டில் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னாலும் நான் ட்ரேட் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே தான் ஃபினிஷ் ஆகுவான். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த லெவலையும் செல்லரால் பிரேக் அவுட் பண்ண முடியல. இங்கே செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான், ஆனால் பையர் ப்ரெஷர் கொடுத்து மேலே போயிட்டான். சரிங்களா? அதே போல் இந்த மேலே இருக்கிற லெவலில் பாருங்கள், எந்த லெவல்லையும் செல்லர் என்ட்ரி பிரேக் அவுட்டும் பண்ணலை, கேப் டவுன் ஆகிருக்கான். கேப் டவுன் ஆகிட்டும் திரும்ப பையர் ப்ரெஷர் கொடுத்து மேலே போயிருக்கான். ஸோ லெவலில் செல்லர் என்ட்ரி ஆகாமல் பிரேக் அவுட்டும் பண்ண முடியாமல் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திரும்ப அந்த லெவலில் அங்கே செல்லர் வந்துட்டு இருந்தான், ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானா. ஸோ நான் வந்து பையர் ட்ரேட் எடுத்தேன். அந்த கேண்டில் பையராக தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலில் சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட் பிகம் ஏ சப்போர்ட். சரிங்களா? இது தெரியும், பேசிக் தான். ஸோ அது தெரிஞ்சவங்க ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? இது சிம்பிள் விஷயம். நான் அதிகமாக எதுவும் பார்க்க கிடையாது. என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணுறான், யார் பவர்ஃபுல்லாக இருக்கான், சிம்பிளாக பார்த்தேன், ஒரு ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? என்னோட நாலேஜ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு தான். சரிங்களா? 2 வீக்ஸாக ட்ரேட் எடுக்கல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ லாங்காக செல்லர் வந்தான். சரிங்களா? செல்லர் வந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா திரும்பவும் ப்ரெஷரை கொடுத்து பையரை மேலே கன்வெர்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கான். பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அப்போ பையர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் பாருங்கள், ட்ரெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. சிங்கிள் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான், ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். செல்லர் என்ன தான் ஃபார்ம் பண்ண முடிஞ்சாலும் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தாலுமே பையர் தான் அவனோட ப்ரெஷரை கொடுத்து மேலே போயிட்டு இருக்கான். சரிங்களா? இங்கேயும் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். பையருங்க பாருங்கள், பையர் எவ்வளோ மேலே போயிருக்கான். சரிங்களா? ஆனால் அந்த பையரை விட செல்லர் வந்து இங்கே ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்து திரும்ப பையர் மாறி மாறி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், அதுதான் விஷயம். சரிங்களா?
ஸோ என்ன நடக்குது, என்ன பண்ணுறான், இது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து எல்லாமே லெவலை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஜஸ்ட் வந்து லெவல்ன்றது நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் இருக்குமே தவிர, லெவலை வச்சு மட்டுமே இந்த லெவல் வந்தால் ரிவர்ஸ் எடுக்கலாம், இந்த லெவல் வந்தால் கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அக்யூரஸாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணுற கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்து அது மாறும், அவனோட பவரை பொறுத்து அது மாறும். அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கான். சரிங்களா? ஓகே, வேறு சார்ட் பார்ப்போம். இதில் வந்து சொல்லுற மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அப் ட்ரெண்டு, செல்லர் வீக்காக இருக்கான், அதனால் பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கான். சரிங்களா? அதே போல் வந்து இந்த இடத்துல லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலை செல்லரில் பிரேக் அவுட் பண்ண முடியல. பிரேக் அவுட் பண்ணாலுமே திரும்ப பையர் ப்ரெஷரை கொடுத்து மேலே போயிடுறான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல திரும்பவும் பையர் வருவோம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்பவும் பாருங்கள். ஜிபிபி ஜேபிஒய், ஏயுடி ஜேபிஒய் ரெண்டு சார்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். ஒரே மாதிரி மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ ஜேபிஒய் சார்ட் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகுது. பேட்டர்ன் ஒரே மாதிரி, சார்ட் ஒரே மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஓகே. ஸோ 2 ட்ரேட் எடுக்கிறேன் மேக்ஸிமம் போதும். கொஞ்சம் எனக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகணும். ஏன்னா 2 வீக்ஸாக வந்து கேப் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைனா $1 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அக்யூரசி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $1 இருந்தாலும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் மேக் எ பர்ஃபெக்ட் மேன். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியும், ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட. சரிங்களா? ஸோ நீங்களும் ப்ராப்பர் நாலேஜ் எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா பர்சனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? குரூப்பில் வந்து என்னோட ஐடி இருக்கும், முமா ட்ரேடிங் அப்படின்ட்டு. அதில் வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. சந்தேகத்தோடு ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே. இல்லை நியூஸ் டைம் எதுவும் தெரியல, எப்படி நியூஸ் டைம் பார்க்குறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டெய்லியும் மார்னிங் வந்து நியூஸ் அப்லோட் பண்ணிடுவேன், பாருங்கள். அந்த டைமில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நியூஸ் டைம் வச்சு ட்ரேட் பண்ணலாம், பட் ஆனால் அது 50-50 தான். ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் ஆகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஏயுடி ஜேபிஒயில் ஒரு ட்ரேட் எடுப்போம். செல்லர் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகே, போயிட்டு இருங்க, நான் ஜிபிபி ஜேபிஒய்க்கு வரேன். அதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா? இப்போது கேண்டில்ஸ்டிக் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லை கேப் அப் ஆகிருக்கு. ஸோ கேப் அப் ஆகிட்டு செல்லர் வந்திருக்கான், அது வேண்டாம். ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய பையர் கேண்டில் வந்தோம். இங்கே பாருங்கள், திரும்ப செல்லர், திரும்ப அகைன் செல்லர், இங்கே செல்லர் என்ட்ரி கீழே வந்துட்டுருக்கான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பையரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே செல்லரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால செல்லர் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. லெவலை பிரேக் அவுட் பண்ணுறானா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் விஷயம் ட்ரெண்டை பாருங்கள். ரெண்டாவது விஷயம் பேட்டர்ன் ஏதோ ஃபாலோ பண்ணியிருக்கானா, அந்த பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுவான், பையர் ஃபாலோ பண்ணுவானா செல்லர் ஃபாலோ பண்ணுவானா, அது நம்ம பார்க்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணுற கேண்டில்ஸ்டிக் முன்னாடி இருக்கிற ஒரு 12 மினிட்ஸோ ஒரு ½ அன் ஹவரோ அந்த மாதிரி வந்து சார்ட்டை பாருங்கள். ஒரு 1 ஹவரில் ½ அன் ஹவர் பாருங்கள். சரிங்களா? என்ன நடந்திருக்குது, என்ன பண்ணியிருக்கான், கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? பிரேக் அவுட் பண்ணிட்டான், கண்டிப்பாக பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட், மேலே என்ட்ரி பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளேஸ் ஆகிருக்கணும், ப்ளேஸ் ஆகணும். ஓகே, ப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் மார்டிங்கில் எடுக்கிறேன். கீழே செல்ல கொஞ்சம் என்ட்ரி ஆனால் அப்படின்னா மார்ஜினல் சேஃப்டியில் எங்கே அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த பையரோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நான் மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகே, ஆகலை.
ஓகே. ஸோ வந்து 3 ட்ரேட் எடுத்தேன், அதுவும் லாஸு. எக்ஸ்ட்ரா வந்து மார்ஜினல் சேஃப்டியில் அகைன் வந்து மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் எடுத்தேன், அதுவும் லாஸு. ஸோ மார்டினில் எடுத்தேன், அதுவும் லாஸு. சரிங்களா, டோட்டலாக வந்து ஒரு $200 லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வேறு சார்ட் பார்ப்போம். ஜேபிஒய் சார்ட் வேண்டாம். பையன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கான். ஸோ லவரை ரீச் பண்ண செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். அது ஸ்ட்ராங் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா, சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சார்ட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்கள் மைண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண ஒரு பயிர் வருமோ, இந்த இடத்துல இப்படி இருக்குது, சில வருமோ, உங்கள் மைண்டு யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ வந்து நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் சார்ட் பார்க்க. சரிங்களா, ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து யூரோ ஏயுடி, இது வேண்டாம். சரி, யூரோ யூஎஸ்டியில் பார்ப்போம். இது செல்லர் என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். ஸோ பையன் இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்லர் வந்தோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டும் செல்லர் ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து செல்லர் ஸ்ட்ராங் என்ட்ரி மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி அவன் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கான். பாருங்கள், 7 கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். சரிங்களா, ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்து டபுள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது $200 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா 200 ப்ராஃபிட் வந்தால் ஓகே. இன்னொரு ட்ரேட் எடுக்கணும் அகைன். ஓகே, டோட்டலாக வந்து 3 ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு பார்ப்போம். என்னோட அசம்ஷன் படி கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் சோஷியல் வரணும், செல்லர் என்ட்ரி ஆகணும். ஏன்னா செல்லர் ஸ்ட்ராங் என்ட்ரியாக இருக்கான். இந்த வந்து செல்லர் மொமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் செகண்டில் செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட், பையர் என்ட்ரி ஆகிட்டான். டோட்டல் லாஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, ஓகே. எவ்வளோ டோட்டல் 8 எடுத்திருக்கேன். டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, பிரச்சனை கிடையாது. 2 வீக்ஸாக ட்ரேட் பண்ணாதனால வந்து எவ்வளோ விளைவு. ஸோ டெய்லியும் ட்ரேட் பண்ணுங்கள். ஐ மீன் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படி கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பாக்ட் ஏற்படுத்தும். பார்த்துக்கோங்க, இதுதான் என்னுடைய இம்பேக்ட். ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, மண்டே பார்க்கலாம். மார்க்கெட் வந்து என்னால் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ மண்டே பார்க்கலாம்.